இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியரில் எப்படி லைட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. நீங்கள் மாடல் வந்து எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டரிங் கொடுக்குறதுல தான் வந்து ரொம்பவுமே முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு ப்ராஜெக்டில் மாடலுங்கிறது ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அது இன்டீரியர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும். இன்டீரியருக்கு என்னென்ன லைட்டிங் கொடுக்குறீங்க, எக்ஸ்டீரியருக்கு என்னென்ன லைட்டிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி மாடல் வந்து பர்ஃபெக்டாக மாடல் பண்ணிடுங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும். மாடல் ரொம்ப அதிகம் வெயிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்சர் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதும் வந்து கரெக்டாக இருக்கணும். மெட்டீரியலும் கொஞ்சம் அதிக லோட் ஆயிருச்சுன்னா அதுவும் வந்து ப்ராப்ளம் தான் வரும். அதனால் அந்த ரெண்டு விஷயத்தை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. PDS Max vray or கொரோனா இது பாத்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல். நீங்க 0 லெவல்ல இருந்தாலும் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல்ல கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லேர்ன் அட் ஹோம் நீங்க வீட்ல இருந்த மாதிரியே பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். என்னோட ட்ரைனிங் எப்படி போகுது அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க என்னோட யூடியூப் சேனல் பார்த்தனவே தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து 40 years பக்கத்துல பாத்தீங்கன்னா டீடைல்டா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் எல்லாமே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வாக் த்ரூ அனிமேஷன்ஸ் எல்லா சாப்டரும் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஆல்ரெடி கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதை தொடர்ந்து தான் பாத்தீங்கன்னா பொங்கலும் வரதுனால லிமிடெட் டைம் ஆஃபர் வந்து லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆன்லைன் கிளாஸா இருந்துச்சுன்னா 25,000 வரும். இது ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிறதுனால அதுல இருக்கிற அப்படியே அந்த சாப்டர் பாத்தீங்கன்னா 60% ஆஃபர் 10,000க்கு வந்து அவைலபிளா இருக்கு. ரெக்கார்டட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த அதுலயே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்லியிருப்பேன். அதை தாண்டி உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் என்னோட சப்போர்ட் இருக்கும். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்திருக்கேன். வீடியோ நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது இல்லாம நான் அப்லோட் பண்ற வீடியோலாம் கண்டினியூவா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு ரஃபா ஒரு எக்ஸ்டீரியர் மாடல் வந்து நார்மலாக பாக்ஸ் போட்டு தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாடலில் எப்படி லைட்டிங் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே நிற்கிறேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ என்னோட ஹைட் என்னவாக இருக்கும், ஒரு 5.5 இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கிருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து இங்கே கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலாக கீழேருந்து கிரியேட் ஆகுது. ஆட்டோ கிரிட் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சர்ஃபேஸ்லேருந்து கிரியேட் ஆகும். இதோட ஹைட் என்ன எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது சப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க. இதோட ஹைட் வந்து 9.5 இருக்கு. 9.5க்கு ஹைட் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நான் ஒரு 5.5 ஹைட் தான் வந்து என்னோட ஹைட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இங்கிருந்து இதுதான் என்னோட ஐ லெவலு. இங்கிருந்து நான் ஃபோட்டோ எடுக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா பில்டிங் வந்து எவ்வளோ ஹைட் வேணாலும் இருக்கலாம். நம்ம வைக்கிற ஹைட் தான். நீங்கள் நின்றுட்டு எடுத்தோன்னா 5.5 இந்த ஹைட்டு. அது உட்காந்துட்டு குனிஞ்சிட்டு எடுக்கிற படுத்துட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் லே அவுட் கிரியேட் பண்ணோன்னா 4 வியூல இருந்து லே அவுட்டை நான் 2 வியூக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். Shift+F இது வந்து ஒரு ஆங்கிள். ஆனால் வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்க. லேண்ட்ஸ்கேப்ல இருக்குது. ஆனால் நான் எடுக்க போற ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா இப்படி போர்ட்ரேட்டாக தான் எடுக்க போறேன். அதாவது வெர்டிகலாக தான் எடுக்க போறேன். அப்படிங்கும்போது இது அப்படியே ரொட்டேட் பண்ணணும். எப்படி ரொட்டேட் பண்ணுவீங்கன்னா ரெண்டர் செட்டப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொரோனா ரெண்டர் தான் வச்சிருக்கீங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. காமன்ல இங்க இருக்கு பாத்தீங்களா அவுட்புட் சைஸ். இதை வந்து கஸ்டம் அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல வித்து வந்து நான் 1440 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஹைட் பாத்தீங்கன்னா 1920 அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன்னா இது வந்து ஒரு அதாவது வெர்டிகலா இருக்கிறதுக்கு 1440 வச்சுக்கோங்க. லேண்ட்ஸ்கேப்பா இருக்கிறதுக்கு 1080 வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்பவுமே நல்லா இருக்கும். இப்போ நான் இங்க வந்து 1080 நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா ரொம்ப ஹைட்டு ரொம்ப ரொம்ப வெர்டிகலாக போன மாதிரி இருக்கும். அதுக்கு தான் 1440ங்கிறது ஒரு பெஸ்ட்டு. நம்மளோட அவுட்புட் வந்து அந்த ஒர்க்கோட அந்த ஸ்டேஜுக்கு ஒரு தாட்டி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவே அதே சைஸில் எப்பயுமே நிறைய ரெண்டரிங் எடுக்கிற மாதிரி பாருங்கள். ரெண்டரிங்கோட சைஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டாம். நான் இது வந்து எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனாலங்கும்போது எனக்கு வெர்டிகலுக்கு இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். சிங்கிள் தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஓகே. சேஃப் ஃப்ரேம் பார்த்தீங்களா கரெக்டாக செட் ஆகிருக்கு. சரி, இப்போ இது செட் ஆகிருச்சு. என்னோட கேமரா செட் பண்ணும்ல, டாப் வியூல தான் கேமரா கிரியேட் பண்ணணும். டாப் வியூல நான் இங்கிருந்து தான் நிற்கிறேன். கிரியேட் கேமரா ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டிங் போயிட்டுனா ஸ்டாண்டர்டில் கொரோனா கேம் இங்கே இருந்து கிளிக் பண்ணிட்டேன். என்னோட டார்கெட் பாயிண்ட் எங்கே வைக்கணும், நான் இந்த இடத்துல வைக்கிறேன். டார்கெட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். கரெக்டாக தரையாக தான் இருக்கும். இப்போ என்னோட மேலே தூக்கிட்டு வரணும்னா ஃப்ரண்ட் வியூ போய்க்குங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட்டு கொண்டு வரலாம், இல்லாட்டி லெஃப்ட் வியூவில் கொண்டு வந்துடுறேன். இப்போ இங்கேருந்து நான் என்னோட கரெக்டான ஹைட்டுக்கு வந்து வச்சுறேன். இப்போ இங்கே வச்சனவே இந்த இடத்துல போயிடுச்சுங்களா. இங்கே C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா வியூக்கு போயிடும். F3. இப்போது என்னோட சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ சப்ஜெக்ட் வந்து தேவையில்லைங்கும் போது அந்த ரெஃபரன்ஸ் இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ எந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்னோட கேமராவை பிடிச்சி நம்ம லெஃப்ட் ரைட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் நிற்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நான் லைட்டாக லிட்டில் பிட் இந்த சைடு போய்க்கிறேன்.
எனக்கு அந்த ஏரியா தெரியக்கூடாதுங்கிறதுனால இது. இப்போ சேஃப் ஃப்ரேம் வச்சிருக்கிறதுனால பர்ஃபெக்டாக என்னோட ஏரியா வந்துருச்சுங்களா. இப்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த விபோர்ட் டிஸ்பிளேயில் பார்த்துடலாம். 55 ஃபீட் வந்து தள்ளி இருக்கேன் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிக் பேராமீட்டர் இருக்குதுல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோக்கல் லென்த் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணும்போது தான் டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஜூம் ஃபேக்டர் ஒன்னே இருக்கட்டும். ஃபிலிம் ஸ்பீடு, அதாவது ஃபிலிம் வித் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 36ங்கிறது டிஃபால்ட் வேல்யூ, அது அப்படியே இருக்கட்டும். நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது 45 to 55 mm லென்ஸு. பட் ரொம்ப தவிர்க்க முடியாத இடத்துல 36ங்கிறது ரீசனபிளானது தான். இங்கே ஃபோக்கல் லென்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணும்போது கரெக்டாக டெலிஃபோட்டோ லென்ஸு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். ஜூம் இன் ஜூம் அவுட். ஏன்னா ஜூம் அவுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் 24 mm லென்ஸு, பட் அது ரொம்ப வைட் ஆங்கிளாக போயிடும். நான் வந்து ஓரளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியா எனக்கு இதோட கிராப் ஆகணும்னு நினச்சேன்னா இப்படியே வந்து ஃபிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவுமே டீசெண்டாக இருக்கும். இப்போ லைட் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விடணும். நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவ் ரெண்டர் அப்படின்னு நம்ம வைக்கும்போது லைட் மிக்ஸ் வந்து எனபிள் ஆகாது. இப்போ ரெண்டர் செட்டப் அப்படிங்கிறது ஒன்றில் போயிட்டு இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்கள். செட்டப் லைட் மிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து இதை கிளிக் பண்ணால் தான் இங்கே எனபிள் ஆகும். இப்போது இன்ட்ராக்டிவ் ரெண்டரை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணோன்னவே இந்த இடத்துல பார்த்தீங்களா செட்டப் லைட் மிக்ஸ்னு வந்திருக்கு. இந்த லைட் மிக்ஸுக்கு நம்ம இங்கே லைட் மிக்ஸ் எனேபிள் ஆகணும்னா ரெண்டர் எலிமெண்ட்டில் லைட் மிக்ஸுங்கிறது நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் இங்கே செட்டப் லைட் மிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து இண்டிவிஜுவல் லைட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனி லைட்டாக தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஆட் ஹிடன் லைட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹிடன் லைட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு லைட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃப்ரேம் பஃபரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் மிக்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். லைட் மிக்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்பரான ஒரு சில விஷயமெல்லாம் செய்யணும். ஆனால் வீரேல வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாலே டக்குன்னு ஓப்பன் ஆகிரும். அதுதான் அதுக்கு இருக்கிற ப்ளஸ்ஸு. ஏன் லைட் மிக்ஸை மெயினாக நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் மிக்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல இப்போ என்விரான்மெண்ட் அப்படின் போது என்விரான்மெண்ட்டுங்கிறது வந்து ஸ்கை, அதாவது சன்லைட்லேருந்து ஸ்கை கிரியேட் பண்ணுறது. இப்போது சன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது. இதுக்குள்ளே இருக்கிறது சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே வைக்கிற லைட் எல்லாமே இந்த இடத்துல. சரி, இப்போ சன் இருக்குது. சன்னோட பிரைட்னஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற லைட்டவே நீங்கள் லைட்டாக சின்னது பெருசு எந்த அளவுக்கு லிமிட் வேணுமோ நம்ம வந்து மைல்டாக கொண்டு வந்துக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனு. ஏன் கொரோனா லைட் கொண்டு வரோன்னா, நார்மலாக லைட்டிங் கொண்டு வரும்போதே பாருங்கள் அந்த ஒரு ரியல் ஃபீல் வந்து தெரியுதுங்களா. ஏன்னா வீரையில் வந்து இந்த ஃபீல் வராது. ஆனால் நேச்சுரல் ரியலிஸ்டிக் வந்து அதில் கொண்டு வந்துட முடியும். இப்போ என்விரான்மெண்ட் வந்து இல்லை, அதாவது ஸ்கை வந்து கிடையாது. இப்போ ஸ்கை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சன்னை செலக்ட் பண்ணிவிட்டு சன்னோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனவே இங்கே ஆட் கொரோனா ஸ்கை என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஆன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாகவே சன்லைட் ஆஃப் பண்ணி வைக்கிறோம், ஆன் பண்ணி வைக்கிறோம். டார்கெட்டட் அப்படிங்கிறது என்னென்னா சன்னில் இருந்து இந்த டார்கெட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து டார்கெட் பாயிண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறது. இப்போது ஆட் கொரோனா ஸ்கை அப்படிங்கிறத நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணலைன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். என் ரெண்டரிங்கில் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இங்கே என்விரான்மெண்ட்டில் நோ மேப் அப்படிங்கிற 0 அப்படி நன்னுங்கிறது தான் இருக்குது. இப்போ ஆட் கொரோனா ஸ்கை அப்படிங்கிறத ஒன்று கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இங்கே ஆட் ஆகிருச்சு. அதே டைமில் இந்த இடத்துலையும் பார்த்தீங்களா ஸ்கையும் சன்னும் இந்த ரெண்டுமே மிங்கிள் ஆகி நம்மளுக்கு ஒரு கலர் டோன், அந்த எல்லோங்கிற ஒரு டோனே பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிருக்கும். இதுதான் வந்து ஸ்கை டோனோட ஒரு மெயின் ஆப்ஷனு. சரி, இப்போ இது ஆயிடுச்சல. இங்கே என்விரான்மெண்ட் நான் இப்போ ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுன்ட்டு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு தாட்டி இன்சியலாக நீங்கள் செட்டப் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் அது சரியாயிடும். இப்போது இந்த இடத்துல என்விரான்மெண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணும்போது இந்த ஸ்கையோட வேல்யூவை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கம்மி பண்ண ஸ்கை பார்த்தீங்களா, நல்ல ஒரு டீட்டெயில்டு ஸ்கை வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல நீட்டாக கிடைக்கும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஸ்கை கம்மி பண்ணிக்கலாம், சன் கம்மி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உள்ளுக்குள்ள இருக்க லைட் ஏதாச்சும் போட்டிங்கன்னா லைட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே நான் எந்த ஒரு லைட்டுமே வந்து இப்போதைக்கு நான் ஆட் பண்ணல. நேச்சுரலாக இருக்கிறது இது மட்டும்தான். சரி, இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ எனக்கு க்ளவுடெல்லாம் கொண்டு வரணுமெல்லாம், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக ஆட் பண்ணி கூட நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போதைக்கு க்ளவுடுக்கு வந்து நம்ம ஹெச்டிஆர் இமேஜ் ஆட் பண்ணி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். இது இல்லாமல் இந்த இடத்துல ஃபாக் எஃபெக்ட் எல்லாம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்மாஸ்பியரில் ஃபாகும் ஆட் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இந்த இடத்துல போயிட்டீங்கன்னா இந்த வால்யூம் ஃபாக் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா டிஃபால்ட்டாக ஃபாகும் கொண்டு வரலாம், வால்யூம் ஃபாக் கொண்டு வரலாம். இந்த இடத்துல என்விரான்மெண்ட் ஃபாகுங்கிறது அது வந்து வீரே ஓடரில் வருது.
நான் வந்து ஃபாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணனா இந்த இடத்துல ஃபாக் அப்படிங்கிறது ஒன்று ஆட் ஆயிரும். ஃபாகோட வேல்யூவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இப்போது நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ சன்னை செலக்ட் பண்ணிவிட்டு சன்னோட இன்டென்சிட்டி சைஸ் மல்டிப்ளையருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது விழுகிற ஷேடோவோட ஃபெதர் இப்போ நான் வந்து 15.6 வச்சுருக்கேன். அதனால் விழுகிற அந்த ஃபெதர் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது. நம்ம கம்மி பண்ணால் நல்லா ஷார்ப் எட்ஜஸ் வர மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். இப்போது நார்மலாக இது மட்டும் வச்சு விட்டுடலாமான்னு கேட்டால் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு அவுட்புட் எடுக்கிறீங்கன்னா இது மட்டும் இருக்கக்கூடாது. அந்த மரம் செடியோட அந்த ஒரு இல்யூஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் இருந்தால் தான் அடுத்த லெவலில் பெட்டரான ஒரு ரிசல்ட் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு மரத்தை கொண்டு வந்து வைங்க. இப்போது நான் இங்கே வந்து கேமரா எடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சுன்னா மரத்தோட ஷேடோ விழுகும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எப்பயுமே நீங்கள் மாடல் க்ரியேட் பண்ணால் அடுத்தடுத்த ஸ்டேஜ்லேயே வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஃபில் பண்ணி எது வேணும் எந்தெந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத ஃபில் பண்ண தான் நம்ம வந்து ஸ்டேஜ் போகும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே அசட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே வரக்கூடாது. அதனால தான் மெயினாக அடுத்தடுத்து பார்க்க சொல்கிறது. இப்போ சோயாஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர் அப்படிங்கிறது இதில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே நிறையா அதாவது டவுன்லோடில் வெஜிடேஷன்ஸ் அப்படி போயிட்டிங்கன்னா ட்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ட்ரீயில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரீஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோனில் இந்த ஒயிட் ஸ்டோன் எடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அசைன் மெட்டீரியல் கொடுத்துட்டேன். இப்போ பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துடலாம். இப்போ ஸ்டோன் வந்து அழகாக மேலே இதை வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் கொடுத்துட்டு உள்ள இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் எடிட்டரில் இங்கே கிராஸ் வச்சுருக்கேன், அதை வந்து லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸு ஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதை ஸ்கேல் இதில் இது சும்மா செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூசுவல் எல்லா இடத்துலையுமே பார்க்குறதே தான் இந்த இடத்துல கிராஸ் மாதிரி கொடுத்துட்டேன். பட் இங்கே எனக்கு மேலே தெரியுது ப்ரோ, மேலேனா டிட்டாச் பண்ணி இல்லாட்டி மல்டிசப் ஆப்ஜெக்ட் பண்ணி மிங்கிள் பண்ணி கொண்டு வரும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு இங்கே வந்து அந்த ஒரு பில்லெல்லாம் ரியலிஸ்டிக்காக மேலே இருக்கணும் அப்படின்னா அதில் ஸ்கேட்டர்னு ஒரு ஆப்ஷனில் கொண்டு போகலாம். பட் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கும் வந்து சாய்ஸ் குரூப் இதுலேயே பார்த்தீங்கன்னா மாடலில் வெஜிடேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்துக்கங்க. இதில் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளவர் கிராஸ் அப்படிங்கிறது, இதில் வந்து நிறைய கிராஸ் எல்லாமே இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நம்மளோட சப்ஜெக்ட் மேலே வச்சா போதும். இந்த மாதிரி ரிசல்ட் வந்து அடுத்தடுத்து நம்ம செய்யும் போது தான், ஏன்னா ஒரிஜினல் இன்ட்ராக்டிவ்ன்ற பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவே நீங்கள் இந்த ரிசல்ட் பார்க்கும்போது அதை விட பெட்டரான ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் வரும். ரெண்டரிங்கும் பார்த்தீங்கன்னா குயிக்காக உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி அவுட்புட் ரிசல்ட் வந்துடும். தேங்க்யூ.